வணக்கம். காக்கும் கடவுளான பெருமாளுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் மிக சிறப்பு வாய்ந்தது வைகுண்ட ஏகாதசி. பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்தில் முதன்மையான விழாவாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுது. மொத்தம் 20 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த சிறப்புமிக்க விழா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வைகுண்ட ஏகாதசி விழா ஏகாதசிக்கு முந்தைய 10 நாள் பிந்தைய 10 நாள் கொண்டாடப்படுது. முந்தைய 10 நாட்களை பகல் 10ம் பிந்தைய 10 நாட்களில் ரா 10ன்னு சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதசியோட புராண கதையை முதல்ல பார்க்கலாமா? விண்ணுலகத்தில் இருக்க தேவர்களையும் மண்ணுலகத்தில் இருக்க முனிவர்களையும் முரண்கிற அசுரன் அச்சுறுத்தி வந்தான். அவனை அழிக்க முனிவர்களும் தேவர்களும் சிவனை நாட சிவன் பெருமாள் கிட்ட போக சொன்னாங்க. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தேவர்கள் மற்றும் முனிவர்களை காக்க முரனோட போர் புரிஞ்சாரு. அதில் வெற்றியும் அடைஞ்சாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது போரில் தோல்வியை சந்திச்ச முரன் ஸ்ரீமன் நாராயணரை கொல்ல வாளோட பாஞ்சான். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு தன்னோட உடம்புல இருந்து ஒரு மாபெரும் சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த சக்தி பெண் உருவில் முரனோட போரிட்டு அவனை அழிச்சாங்க. விண்ணுலகையும் மண்ணுலகையும் காத்த அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்னு பேர் வச்சாரு பரமாத்மா. மேலும் ஏகாதசி நாளில் வணங்குவோருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும்னு ஆசையும் வழங்கினார். இதுதான் ஏகாதசி பிறந்த கதை. ரா 10 உற்சவம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? வழிப்பறி செஞ்சாவது அரங்கனுக்கு திருப்பணி செய்யணும்னு நினச்சி திருமங்கை ஆழ்வார் ஒரு தடவை கார்த்திகை நாளில் திருவரங்கம் வந்து பெருமாள் மீது தீரா காதல் கொண்டு உள்ள முருகி பலவிதமான பாடல்களை பாடி திருமாலை தரிசித்தார். அந்த பாடல்களில் உள்ள மகிழ்ந்த பெருமாள் ஆழ்வார் முன் காட்சி தந்து என்ன வர வேணும்னு கேட்க திருமங்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் பாடிய 1000 பாடல்களை ஆண்டுதோறும் கேட்கணும்னு சொல்ல பெருமாள் அதை ஏற்றுக்கிட்டு எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டார். அதற்கு திருமங்கை ஆழ்வார் மார்கழி மாத ஏகாதசியில் துவங்கி தினம் 100 பாடல்கள் வீதம் 10 நாட்கள் கேட்கலான்னு சொல்ல அப்படியே ஆகட்டும்னு சொன்னார் பெருமாள். இந்த நாட்களை தான் ரா 10 உற்சவம்னு இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடுறாங்க. இனி பகல் 10 உற்சவம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? அதே சமயம் கார்த்திகை நாளில் ஸ்ரீரங்கம் வந்த நாதமுனியும் அரங்கனை வேண்ட அரங்கன் முன் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்க அதே 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற 2000 பாடல்களை வருஷம் தவறாமல் கேட்கணும்னு விண்ணப்பம் வச்சார். அதற்கு பெருமாள் எனக்கு கேட்பதற்கு ஆசை தான், ஆனால் எப்போ கேட்பதுன்னு கேட்க அதற்கு நாதமுனி ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்கள் ஒரு நாளைக்கு 200 பாடல்கள் வீதமாக கேட்கலான்னு சொல்ல பெருமாள் அதை ஏற்றுக்கிட்டாரு. அந்த 10 நாட்களை தான் பகல் 10ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி நாளில் விருந்து உள்ளன்போடு பெருமாளை தரிசித்தா பிறவி பிணி நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்குங்கிறது ஐதீகம். ஏற்றங்கள் தரும் ஏகாதசி விரதம். நன்றி.